ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஹோம் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராகி ரொட்டியை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் டிஃபனுக்கும் நம்ம இந்த ராகி ரொட்டி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு விட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா இதையே பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா சின்ன வெங்காயம் நான் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கணுங்கிறது இல்லை, சும்மா அந்த பாதி கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ கொஞ்சமாக ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ராகி மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் ராகி மாவு சேர்த்துட்டு இது கூட முருங்கைக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். உப்பு நான் வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ மீதி தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையலாம். இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரொட்டி சுற்றலாம். ரொட்டி சுடுறதுக்காக இப்போ தண்ணியில் கையில் நனைச்சிக்கலாம். இப்போ மாவை எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். கல் நல்லா இப்போ சூடாக இருக்குது. நம்ம எப்படி ரொட்டி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமுத்தி விடணும். தண்ணியில் நீங்கள் கையை நனைச்சிட்டு அமுத்தினீங்கன்னா கையில் மாவு ஒட்டாமல் வரும். நல்லா இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி லேசாக அமுத்திட்டு இப்போ நம்ம ரொட்டி சுடுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றியும் நம்ம எண்ணெய் விட்டுட்டு இப்போ ஒரு சைடு நம்ம வெந்துருச்சான்னு பாருங்கள். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக அதை திருப்பி விடணும். நல்லா இந்த மாதிரி ஒரு சைடு வெந்துட்டோம். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொட்டி இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம சுடும்போது தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான ஹெல்தியான ராகி ரொட்டி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.